நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவர் நன்றி ஏசப்பா. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே கோடி ஸ்தோத்திரங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் செய்கிறவரே நன்றி. அருமையான பிள்ளைகள் கேட்குற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வாதம். இங்கே இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஸ்தோத்திரம். அருமையான ஜோஸ்வாட்டி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு செடி இருக்குது. என்ன செடினா சூறை செடி. முதலாவது முட்செடி சொன்னேன், 2வது முசுக்கட்டை செடி சொல்லியிருக்கேன், 3வது சூறை செடி. இதில் எல்லாம் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதுதான் வேணுமான காரியம். செடின்னு நினைக்கிறோம், ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க. சோத்திரம் பற்றியில அது பெரிய பெரிய ஊழியக்காரங்க. சோத்திரம் அவங்கள கொண்டு இந்த செடியில் ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறாரு அப்படி. முட்செடியில் மோசையை தேர்ந்தெடுத்து அவரை அக்கினியாய் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்து அவங்கள எல்லாம் கொண்டு வந்து ஆராதிக்க கொண்டு வந்தார். மோசையை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். முசுக்கட்டை செடியில் என்ன நடந்துச்சுன்னா, தாவீது சோத்திரம் பெலிஸ்தர் ரோம எல்லாம் எழும்பி வந்துட்டாங்க. தாவீது அதில் ஜெயிக்கலாமா சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரித்து அந்த செடிகளின் நுனியிலே சோத்திரம் இறைச்சல் சத்தம் கேட்கும் அப்படி சொல்லி, காற்று அடித்தா தான் இறைச்சல் சத்தம் கேட்கும். அந்த நேரம் கரெக்டான டைமையும் சொல்லி அந்த தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிறார் சொல்லி. 3வது பார்க்கும்போது சூறை செடி அப்படின்னா, சூறை செடியில் என்ன இருக்குது அப்படின்னா, சூறை செடியில் உட்கார்ந்து சோத்திரம் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை போல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூற செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, பெரிய ஊழியக்காரன், கர்த்தரே தேவனை நிரூபித்து காட்டுறவே, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின எலியா, 450 பாகால் தீர்க்கதரிசி நிற்கிறான். எலியா மட்டும்தான் ஒரே ஆள் தான் நிற்கார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். 2 நனவில் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? நிறைய பேர் 2 நனவில் குந்தி குந்தி நடப்பாங்க. அந்த தெய்வத்தையும் வணங்கிடுவாங்க, இந்த தெய்வத்தையும் வணங்கிடுவாங்க. எல்லா தெய்வமும் தெய்வம்னு நினைப்பாங்க. அவர் உண்டாக்குன தெய்வம் இயேசு மட்டும்தான். உலகத்தை படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகி தெய்வம் மட்டும்தானே மக்களுக்கு இன்னும் தெரியல. படைத்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொன்னால் தெரியவே மாட்டேங்குது. அவர் தான் நம்ம படைத்த தெய்வம், உண்டாக்குன தெய்வம். அப்போ பாருங்க, அப்படி சொல்லி எலியா சொல்கிறார், 2 நனவில் ஏன் குந்தி குந்தி நடக்கீங்க? சரின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாகால் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லிட்டாங்க, ஒரு காளை கொண்டு வந்து நீங்கள் பலியிடுங்க, அப்போது அக்கினியால் உத்தரவு கொடுக்கணும், அந்த இறைச்சியெல்லாம் சுட்டரிக்கணும், அதுதான் தெய்வம் அப்படி சொல்லியாச்சு. ரைட்டுன்னு இப்போ பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் 450 பேர் கொண்டு வந்து பலியிட்டாங்க. அப்போ காளையை கொண்டு வந்து பலியிட்டா ஒருத்தரும் இறங்கலை, அக்கினி இறங்கவே செய்யலை, பதிலே இல்லை. அவங்க எல்லாம் கத்திகளால் கீறினாங்களாம், நடனமாடி படுங்க, ஒன்றுமே நடக்கலை. பாருங்க, அடுத்தால எலியா அந்த பலிபீடத்தில் காளையை வெட்டி வச்சு விறகு வச்சு அதில் தண்ணி ஊற்ற சொல்கிறார்.
விறகுல தண்ணி ஊற்றுற தீ பிடிக்குமா? பாருங்க, அதுதான் நம்முடைய ஆண்டவர் அக்னியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை அந்த எலியா நிரூபித்து காட்டினான். தண்ணியை ஊற்றி விறகு அடுக்கி காளையை வெட்டி வச்சு அதில் தண்ணியை ஊற்றியாச்சு. பாருங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரை கூட்டுக்கிற ஆண்டவர் நோக்கி கூட்டம் பாருங்க. வானத்திலேருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த அந்த வழியெல்லாம் அப்படியே பட்சித்து போட்டது என் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எலியா, பயங்கரமான பராக்கிரமசாலி எலியா. ஆனால் ஒரு நாளில் என்ன பிரச்சனை, ஒரு ஏசபேலுக்கு பயந்து ஏசபேலுக்கு கொன்னுருவேன்னு சொல்லியிருக்கா. உன்னை கொன்னுருவே அப்படி சொன்னேன். அவள் பயந்து நேரம் என்ன செய்தான், சூரா செடிகளை போய் உட்காந்து செத்துறணும்னு நினச்சி சூரா செடிகளை போய் படுத்து கிடக்கிறான். பார்த்தீங்களா அன்பு பிள்ளைகளே, யாருக்கும் இந்த பிரச்சனை வரும். ஒருவேளை உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை தாங்க முடியலையே, செத்துறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பெரிய எலியா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரன், கர்த்தரே தேவனை நிரூபித்து காட்டினவன், வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணின அந்த எலியா ஊழியக்காரர் கூட சாக வேணும்னு சொல்லி சூற செடிகளை படுத்து கிடக்கிறான். சூற செடினாலே சாகணும் அப்படிங்கிற படுத்து கிடக்கிறான். பத்திகளா சோத்திரம். உங்களுக்கும் அப்படி பிரச்சனைகள் வரலாம் அன்பு பிள்ளைகளே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்குங்க, வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க முடியல, வியாதி தாங்க முடியல, செத்துறணும் நினைக்கிங்களா? கொடுமை தாங்க முடியலையே, கணவன் கொடுமை, பிள்ளைகளுக்கு கொடுமை, பக்கத்து வீட்டுக்கார கொடுமை தாங்க முடியலையே, இருக்கிறதோட செத்துடலாம், வீட்டில் சாப்பாடுக்கு வழியில் கடன் பிரச்சனை தாங்க முடியலையே, அப்படி சொல்லி செத்துறன்னு நினைக்கிங்களா? சாக வேண்டாம், ஆண்டவர் ஜீவன் கொடுக்குறவ. இந்த எலியாவுக்கு சூரிய செடிகளை படுத்துக்கிருந்த அவனுக்கு ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து அவனை நடக்க பண்ணி அதுக்கு பின்னால் இந்த எலியா பெரிய ஊழியெல்லாம் செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சாக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை தூக்குப்பட்டு செத்துருன்னு நினைக்கிங்களா? ஒருவேளை ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம், பஸ்ஸில் விழுந்து எங்கேயாவது செத்துலான்னு நினைக்கலாம். சாக வேண்டாம் என்று கத்த சொல்கிறார். அதுதான் சூறை செடி உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. சூறை செடி சாக வேண்டாம் என்று சொல்கிறது. எலியாவை படுத்து கிடந்த எலியாவை போய் என்ன வசனம் என்ன சொல்கிற பாருங்க, 6ஆம் வசனத்தை, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணிட்டான், தூங்கிட்டான். காட்டுகளை சூரிய செடி எப்படி இருக்கும், எப்படி தூங்கினான்னு தெரியல, தூங்கிட்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அந்த காட்டுக்களை போஜனம் வருது பற்றியல. தூதனை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். தூதனை அனுப்பி தட்டி சோத்திரம் என்ன சொல்கிறாரு, ஒரு சூரிய செடிகள் படுத்து கிடந்த அந்தவன் அப்பா விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடை, தலையில் சுடப்பட்ட அடை. இன்றைக்கி அடை போட்டால் எண்ணெய் போட்டு எப்படியோ போடுறாங்க, சாப்பிட நல்லால. நிறைய பேர் தலையில் சுட்டு, இப்போ தலையில் சுட்டு போடுறாங்க. அந்த காலத்தில் தலையில் சுடப்பட்ட அடை பாருங்க, அடை மட்டும் இல்லை, அதை பார்த்தது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணியும் அவன் தலை மாட்டில் இருந்தது. அந்த காட்டுகளை சூரச்செடி கீழே ஒரு அடையும் பாருங்க, தண்ணியும் தேவதூதன் கொண்டு வச்சிருக்கிறார. உங்களை கைவிடுவாரா அன்பு பிள்ளைகளே? அவர் சாக வேண்டாம், சாப்பிடு, சாகணும்னு நினைக்கணும்னா சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சாகணும், சாகணும்னு நினைக்கிங்களா? வேண்டாம், அப்பமும் தண்ணியும் குடிங்க, அப்பமும் தண்ணியும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவதூதன் அப்பமும் தண்ணியும் தரப்போகிறார். அப்போன்னா என்ன அப்படின்னா வசனம் தான் அப்போ. நானே ஜீவ அப்போன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் காலையில் வாசிங்களா, இரவில் வாசிங்களா, சாகணுங்கிற எண்ணமே வராது. நானே ஒரு காலத்தில் செத்துருன்னு நினச்சேன், பிள்ளைகள்லாம் வளர்க்க முடியாது, செத்துருன்னுலாம் நினச்சேன். இன்னும் என்ன ஆண்டவர் உயிரோட வச்சுருக்காரு. நான் இவ்வளோ பிள்ளைகளோட குட்டிகளோட சந்தோஷம் இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். அன்பு பிள்ளைகளே, சாகணும், கடன் பிரச்சனை சாகணும்னு நினச்சிருக்கீங்களா? இன்றைக்கி சாக வேண்டாம் கத்த சொல்கிறார். அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறபடியால் உங்கள் கடன்லாம் அடைத்து தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பரிகாரியான கத்த டாக்டராக இருக்கிறதுனால் உங்கள் வியாதிகளாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். அன்பு பிள்ளைகளே பாருங்க,
ஒரு அப்பமும் தண்ணியும் அதை குடிச்சிட்டு என்ன செய்யி சோத்திரம். உடனே அந்த எலியா என்ன செய்தான், அப்பொழுது அவனை புசித்து குடித்து திரும்பவும் எடுத்துட்டான், சாப்பிட்டுட்டான். அப்பத்தையும் சாப்பிட்டுட்டான், தண்ணியும் குடிச்சிட்டான். அப்போனா வசனத்தை வாசிக்கணும். தண்ணின்னா அபிஷேகம், அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கணும். நிறைய சபையில் பார்த்திங்கன்னா வசனம் மட்டும் கொடுக்காங்க, தண்ணியே கிடையாது. தண்ணி ஊற்றாமல் எப்படி இருக்கும்? கல்யாண வீட்டில் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் கூட தண்ணி இல்லாமல் சாப்பிட்டா என்ன செய்யும்? தொண்டையில் விற்கும், வயிறு நிறையாது. தண்ணி குடித்தாதான் வயிறு நிறையும். அப்போ பாருங்கள், எல்லா வீட்டில் கல்யாண வீட்டில் எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் தண்ணி தான் முதல்ல வைக்காங்க, ரெண்டாவது தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நிறைய சபைகளில் தண்ணியே கிடையாது, தண்ணி வைக்கிறதே கிடையாது. வெறும் வசனத்தை மட்டும் சொல்லி 2 பாட்டை படித்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொடுக்கணும், சோத்திரம். அபிஷேகத்தை நிரம்பணும். கொஞ்சம் நேரமாவது நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ரிபாலா பௌதனா ஷியாரா கமலா சந்தூரா ஜீடா ராஜோலி மேஸ்டே ஜே கேபே ஐபாடா ஷியாலா பவரே மாம் ஜீசஸ். அப்படி ஒரு பவராக ஒரு ஜெபம், பவராக ஒரு அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிச்சிட்டோன்னா நமக்கு இருக்க பலகீனம் ஓடிடும். சாகணுங்கிற எண்ணம் வந்தால் கூட அது பறந்து போயிடும், சொத்துரும். அதனால தான் எலியாவுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஜீவ அப்போ நானே, அதுதான் அப்போ வசனம், தண்ணீர், அபிஷேகம், இந்த 2 இருக்கணும். அந்த 2 சாப்பிட்டா என்ன நடந்துச்சு பாருங்கள். திரும்பியும் படுத்துக்கிட்டான் பாருங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லிட்டாரு. இன்னும் வெகு தூரமாக போக வேண்டி இருக்கப்பா, இன்னும் சாப்பிடு, பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் போக வேண்டியிருக்கு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். அல்லேலூயா. 40 நாள் ஒரு சாப்பாட்டில் 40 நாள் இரவு பகலும் நடந்திருக்கானே. அதான் அந்த காலத்தில் காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பிளேனில் கூட போயிடலாம். ஆண்டோடைய கிருபையால் நான் பம்பாய்க்கு அடிக்கடி ஊழியத்து போவேன். திடீர்னு பெங்களூர் அழைப்பு வரும், திடீர்னு கோயம்புத்தூர் அழைப்பு வரும், சென்னை அழைப்பு வரும். 2 நாள் ட்ரெயினில் அந்த பிரயாணம் பண்ணி வர்றது தான் எனக்கு நேரம் கிடைக்கும். அந்த 2 நாள் ட்ரெயின்லேயும் பிரயாணம் பண்ணதை விட எனக்கு பிளெயினில் டிக்கெட் எடுங்க வந்துடுவேமே. பாருங்கள், பிளெயினில் டிக்கெட் எடுத்து தருவாங்க. 5 தடவை பிளெயினில் வந்திருக்கேன். ஒரு காலத்தில் அண்ணா போது ட்ரெயினை பார்த்தோம். ஆனால் ஏசப்பாக்கு ஊழியம் செய்த போது பிளேன்லே வந்து இறங்கி ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த எலியாவை அப்படி தான் சொன்னார், நீ புசித்து கொடுத்த சாகணுங்கிறவன ஆண்டவர் இன்னும் வெகு தூரம் போகணுமே அப்படின்ட்டார்ல. சோத்திரம். சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவு பகல் நடந்து வந்திருக்கிறான. எவ்வளோ பலன் கிடச்சிருக்கு பாருங்க. அந்த தூதன் கொடுக்க அப்போ அதுதான் பலன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவ எனக்கு கூட ரத்தெல்லாம் போயிட்டு கால் நடக்க முடியாது, பலகீனமாக தான் இருக்கும். ஆனால் நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு தான் வேலையும் செய்கிறேன், ஊழியமும் செய்கிறேன். இல்லைன்னா நடக்க முடியாது, அவ்வளோ பலவீனம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பலப்படுத்துகிறவ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால் எலியாவுக்கு சாகணுந்தவனுக்கு அந்த அப்பவும் தண்ணியும் கொடுத்து சாப்பிட வச்சு 40 நாள் இரவு பகல் நடந்து ஒரே பருவதம் மட்டும் போயிருக்கான். பத்தியங்களா? சோத்திரம். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவ, அற்புதம் செய்கிறவ. அல்லேலூயா. அங்கே போய் ஒரு கெமிக்கல் படுத்து கிடக்கிறா. எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றால் அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனால் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிற பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பாருங்க, சோத்திரம். ஆனாலும் அதிலே கர்த்தர் இருக்கவில்லை.
காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சி பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் அல்லேலூயா தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சத்தம் உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்து. அப்படி திரும்ப சொன்ன மாதிரி சொல்கிறான். சோத்திரம். ஆண்டவர் அதிசய செய்கிறவர். என்ன சொன்னார்? நிம்சியின் குமாராய் யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டார் ஆண்டவர். அப்படி பாருங்க. சோத்திரம். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம். சோத்திரம். பாருங்க, 2 ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். யெகூவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லி அனுப்பிட்டார். அபிஷேகம் நம் மூலமாக நிறைய பேர் அபிஷேகம் பெறணும். அந்த பாடு, அந்த உபத்திரத்து மத்தியிலும் ஆண்டவர் அந்த எலியாவுக்கு அப்படி ஒரு பலனை கொடுத்து, வைராக்கியத்தை கொடுத்து, சோத்திரம், அபிஷேகம் பண்ண தான் அனுப்புகிறார். பாருங்க, சாகனம் இருந்தால் அவனை ஆண்டவர் அப்பவும் தண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ண வச்சுருக்கார். எலிசா பாருங்க, எலியா கூட போகிறா ஊழியம் செய்யுது. சோத்திரம். அந்த எலிசாவுக்கு எலியாமல் இருந்த சோத்திரம் வரங்கள் ரெட்டிப்பாக கிடைக்கிறது. ரெட்டிப்பாக வரங்களை பற்றி எலிசா ஊழியம் செய்கிறா, ஏகு ஊழியம் செய்கிறா. பாருங்கள், இப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவர் பண்ணதுக்கு அந்த தாவீதுக்கு கிருபை கொடுத்த தெய்வம் நம்ம மூலமாகவும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பாடு பிரச்சனை வந்தாலும் செத்துறணும்னு நினைக்காதுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் அப்படி செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த மகிமையான தேவன் கிருபை. எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்ப என்னுள்ளம் இறங்கட்டுமே, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையா என்னை நிரப்பும், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையா என்னை நிரப்பும். அந்த எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள்ள ரெட்டிப்பாக இருந்துச்சு. எலிசாவு பெரிய ஊழியக்காரராக மாறிட்டார். ஆண்டவர் அப்படி ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கு சில பிரச்சனை வந்தாலும் நம்ம கொண்டு மற்றவங்களை அபிஷேகம் பண்ணி அல்லேலூயா அந்த எலியாவை போக வேண்டியது ஒரு வெகு தூரம். அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறக்காங்க நன்றி ஏசப்பா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, செத்துறோன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி புது ஜீவன் கொடுத்து எலியாவை எப்படி பயன்படுத்தினீரோ அப்படி அருமையான பிள்ளைகளை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். செத்துறோனுங்கிற எல்லா தீசத்தையும் எடுத்து போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்யுங்க. அதில் கவலை கண்ணீர்லாம் மாற்றுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை புது பலன் கொடுங்க, புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆண்டவருக்கா வைராக்கியமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. எலியாவின் அபிஷேகம் எலிசாக்குள் ரெட்டை தனியாக இறங்கினது போல அப்படி பிள்ளைகளை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய கரங்களே அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து செத்து போன இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஏசப்பா. நீ சாக வேண்டியவள் அல்ல, வாழ வேண்டியவள். அப்படி சாக வேண்டியவன் அல்ல, வாழ வேண்டியவன். அன்பு மகனே, கலங்காதே கத்த சொல்கிறா. வாலிப சகோதரி, வாலிப சகோதரனே, முதியோர்களை யாராக இருந்தாலும் இன்றைக்கி சாகணும்னு நினைக்காதுங்க. பிரச்சனை வரும். ஆண்டவர் அதை மாற்றி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறா. அல்லேலூயா. அப்படி செய்கிறக்காக நன்றி ஏசப்பா. சாகுன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதுபலன் கொடுத்து புதுசுகம் கொடுத்து அற்புதம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளை வசனங்களை வாசிக்கட்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கட்டும் ஏசப்பா. அந்த அப்பத்தையும் தண்ணீர் கொடுத்து புதுபலன் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறக்காக நன்றி, அதிசயம் செய்கிறக்காக நன்றி, அற்புதம் செய்கிறக்காக நன்றி ஏசப்பா. கரங்களை தாழ்த்துறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி சொல்கிறேன். அப்படி புதுபலன் கொடுக்கறதுக்காக நன்றி. கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.